யோவான் 3ஆம் அதிகாரம் 3வது வசனம் எப்படி முதல்ல முக்கியம், அடுத்தது பார்த்திங்கன்னா மஸ்ட் அப்படின்றத நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். யோவான் 3ஆம் அதிகாரம் 3வது வசனமும் 5, 6வது வசனமும், ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். 5வது வசனம், இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். 6வது வசனத்தில், மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும். இந்த முதல் இல்லை அப்படின்னு சொன்னால் ரெண்டாவதை குறித்து பேச வேண்டியதான அர்த்தமே அவசியமே இல்லை. ஏன் உங்கள்கிட்டலாம் இதெல்லாம் பேசி கொண்டு இருக்கப்படுகிறது? நீங்கள் முதலாவது என்னவாய் காணப்படுறீங்க? நீங்கள் மனிதர்களாய் காணப்படுறீங்க, மாம்ச சரீரத்திலே காணப்படுறீங்க. ஆனபடினாலே மனிதர்களிடத்திலே பேசப்படுது, அனிமல்கிட்ட பேசப்படல. அனிமல்கிட்ட போயிட்டு நீ மறுபடியும் பிறக்கணும், உனக்கு மறுவாழ்வு உண்டு, நீ ஆண்டவரை இவனமாய் நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும், எந்த ஒரு மிருகத்திட்டையாவது போய் சுவிசேஷம் சொல்லப்பட்டது நீங்கள் கேட்டிருக்கீங்களா? நற்செய்தி சொல்லப்பட்டதை உங்களுக்கு நற்செய்தி சொல்லப்படுகிறதற்கு காரணமே நீங்கள் மனிதர்கள் என்பதனால தான், நீங்கள் மாம்சத்தின்படி பிறந்திருக்கிறீர்கள் என்பதற்காக தான், உங்களுக்கு சொன்னால் புரியும் என்பதற்காக தான். அப்போ இந்த இடத்துல ஆண்டவர் என்ன தான் கற்றுக் கொடுத்தார்? மறுபடியும் பிறக்க வேண்டும் என்கிறதான செய்தி யாருக்கு தான் கொடுக்கப்பட்டதுன்னா, ஒரு முறை பிறந்திருக்கிறதான மனிதனுக்கு நீ மறுபடியும் பிறந்தால் என்று சொன்னால் நித்தியமாய் வாழலாம். அர்த்தம் என்னன்னா, அவரை ஏற்றுக்கொண்டால் நீ நித்தியமாய் வாழலாம், ஆவிக்குரிய மனுஷனாக மாறலாம் என்கிற காரியம் சொல்லப்பட்டது.